Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் படத்தோட மூவி வித பார்க்க போறோம். Let's go. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கவின் லால், அதித்தி போகன் கவி இன்னும் பல பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து இளன் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த இளன் இவங்க வந்து யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாகானில ஜெய்க்கு அப்பாவை ஒருத்தர் நடிச்சார்ல, அவங்களோட பையன் தான் இளன். அதுவும் இல்லாமல் இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ககனம், பியார் பிரேமா காதல் இந்த மாதிரி படங்களை வந்து எடுத்திருக்காரு. இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் தான் நடிக்க வேண்டியது. பட் ஹரிஷ் கல்யாண் ரெடியாக்கும் போது ப்ரொடியூசர் ரெடியாக்கும் போது ஹரிஷ் கல்யாண் ரெடியா இல்லை. ஸோ ரெண்டு பேரோட டேட் இஷ்யூ அப்படின்றதுனால வந்து கடைசியில் கவின் வந்து நடிக்க வந்தார். ஏன்னா அப்போ வந்து கவினுக்கு டாடா படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஹீரோவாக இருந்தார். அதனால கவின் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த படம் வந்து கவினுக்கு வந்து போயிருந்தது. அஃப்கோர்ஸ் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருந்தா கூட இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வந்து ஓப்பனிங் கிடைச்சிருக்குமா அப்படின்னு வந்து தெரியல. பிகாஸ் கவின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க அவங்களோட. பிகாஸ் அவருடைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லலாம் ரீல்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிக முன்னாடி ஒரு எல்லாம் கொஞ்சம் பேசுவாங்க, அப்புறமேட்டு டாடாலே ஒரு எல்லாம் கொஞ்சம் பேசுவாங்க. இதெல்லாமே வந்து மிடில் கிளாஸில் வாழ்க்கையில் நொந்து நூடல்ஸ் ஆனவங்களோட வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டதால அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபேன் பேஸ் வந்து ஹரிஷ் கல்யாணோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கவின் இந்த படத்தில் நடித்தது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான். பிகாஸ் நல்ல ஓப்பனிங் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இந்த படத்துடைய பாசிட்டிவ்ல வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர். அஃப்கோர்ஸ் இந்த படத்தோடைய கதை வந்து ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் படத்தோட கதையெல்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டோம். பட் இது வந்து ஆல்ரெடி ட்ரெய்லரில் காட்டுறதெல்லாம் சொல்கிறேன். ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து எப்படி வந்து ஆக்டர் ஆகுவான், சினிமாவில் வந்து எப்படி வந்து ஒரு ஹீரோ ஆகுவான், அவன் ஹீரோ ஆகிறதுக்கு ஆனானா இல்லையா, அப்படி ஆகிறதுக்கு அவன் என்னென்ன ஹடில்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறான். இதுதான் வந்து இந்த படத்தோட ஒன் லைன். இந்த ஒன் லைனை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கிரிப்பான ஸ்க்ரீன் பிளே வந்து வடிவமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து என்கேஜிங்காக தான் வந்து வச்சுருக்கு. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கவினோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அவருடைய ஆக்டிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்துக்கு படம் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது. அதுவும் இல்லாமல் 95% ஆஃப் த படம் வந்து அவர் தான் வந்து கேரி பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பெரிய பெரிய ஆக்டர் ஸ்டார்ஸ் பண்ணுற விஷயம், விஜய், அஜித், ரஜினி இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கவின் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அந்த ஒரு ரேஞ்சிலுக்கு அவர் வந்து போயிட்டாங்க இந்த படத்தின் மூலமாக. அதுவும் இல்லாமல் படத்தில் ஒரு சீனில் கூட அவர் நடிக்கிறாங்க அப்படின்னு விஷயம் தெரியவே இல்லை. அவ்வளோ நேர்த்தியாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த மற்ற நடிகர்களாகட்டும், லால் ஆகட்டும், அப்புறமேட்டு கவினோட அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, படத்தோட ஹீரோயின் அதித்தி போகன், இவங்க எல்லாமே அவங்களோட நடிப்பை அவ்வளோ நேர்த்தியாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட சாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்ல ரீச் ஆகிருந்தது, ஹிட் ஆகிருந்தது. பட் இந்த படத்தோட பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தை வந்து மொத்தமாக தாங்கி பிடிக்கிறதே வந்து யுவன் சங்கரோட பிஜிஎம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவருடைய பிஜிஎம்னால தான் நமக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் சாங் இருக்குது. அது எல்லாமே யுவன் சங்கர் ராஜாவோட அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். என் மனசில் உள்ள பாகமே குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சாங் வரும்போது தேட்டரில் உள்ள எல்லாமே வந்து வைபானுங்க. இப்போ வந்து ரீரிலீஸ்லாம் பண்ணி வைபாவாங்களா, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து படத்தில் யுவன் சங்கர் ராஜா சாங் மூலமாக வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அது என்ஜாயபுளாகவும் இருந்தது. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது என்ன சாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் வந்து ஸ்க்ரீன் பிளே நம்மளை என்கேஜிங்காக வச்சுருந்தாலும் அங்கங்கே வந்து நமக்கு வந்து போர் அடிக்க தான் செய்யுது. லவ் போர்ஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து படம் கொஞ்சம் லைட்டாக லோவாக மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் என்ன தான் லவ் போர்ஷன் வந்து நம்மளை வந்து போர் அடிக்க வச்சாலும் படத்தோட கண்டென்ட் வந்து எந்த இடத்துலையுமே டைலூட் ஆகாத அளவுக்கு தான் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இருந்தது. ஏகந்த லாக் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஓகே அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னர். படத்தோட கீ மொமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 நிமிஷம் சிங்கிள் ஷாட். இதை நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அதனால தான் நானும் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதுவும் வந்து நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும்ல, அதுக்காக தான் இது வந்து சொல்கிறேன். அப்புறமேட்டு ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்குது, அதை நான் வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.